வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, புதிய புதிய முயற்சிகள், நிறைய ட்ராவல், தொழில் தொடர்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அப்புறம் ஒரு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம்லாம் இந்த வாரம் ஏற்படும். ரொம்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் சிலதெல்லாம் மீண்டும் ஸ்டார்ட் ஆகி முடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரும். உங்கள் நல்ல திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படும். அதனால் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாடுகள்லேருந்து சில ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவசரப்படாமல் எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் படித்து இது நம்மளால் செய்ய முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக சில பேருக்கு சில கலெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல்னாலுக்கோ ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு அல்லது குடும்ப தேவைகளுக்காக சின்ன சின்ன செலவு வரும். வருமானம் அதிகரிப்பாக தான் இருக்கும். நீங்கள் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்ல சப்போர்ட் தருவாங்க. அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்களோட கருத்தெல்லாம் கூட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ட்ராவல் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பலன் கூட உங்களுக்கு காத்துட்ருக்கு. தொழில் அல்லது குடும்ப காரணமாக வெளியூர் செல்ல இருக்கலாம். புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். நீங்கள் ட்ராவலை கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை காரணமாக அதிகமாக ட்ராவல் காரணமாக பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குதோ அது வீண் பண்ணாதீங்க. கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான டைமில் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 24, 27, 29 இந்த 3 நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த 3 நாள் இயற்கையிலே உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி. அது கூடுதல் கவனம் வச்சு அந்த நாளை கவனிங்க. தனுசு ராசிக்காரங்களான உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு, ட்ராவல் வாய்ப்புகள், அதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஆதரவு, புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அவசர முடிவுகளை எடுக்கிறத மட்டும் தவிர்த்திங்கன்னா இந்த வாரம் நிறைய சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினைச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோ பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.